கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 நாம் வாசிக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாகவே என்ன பண்ணுறாருன்னா மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். தேவனுடைய ரூபத்தை சாயலை நாம் தரிசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. நாம் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி? தேவ மகிமை மோசே கண்டாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமை சாயலாகத்தான் தேவன் நம்மை உண்டாக்கினார். பாவம் பிரவேசித்து மகிமை இழந்தவங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான், மகிமையை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவ சாயலில் இருந்து விடுவித்து மகிமையான சாயலாய் ஆவிக்குரிய வாழ்வில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5 தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவ மகிமை இழந்தார்கள். இழந்து போனதை தேட நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். இழந்து போன மகிமையை மறுபடியும் மீட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மறுபடியும் நாம் இழந்து போகாதபடிக்கு தேவ ஆவியானுடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை மகிமையில் அவர் மூடியிருக்கிறார், கிருபையில் மூடியிருக்கிறார், இரக்கத்தால் முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி தேவனை சார்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரி எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவரோட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவநாமத்தை உயர்த்தி தேவ வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே போல் ஆண்டவருடைய மகிமையில் நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையில் நம்ம காணப்படணும். நம்மளுடைய வாழ்க்கையை தேவ வார்த்தையை மாத்திரமே இருக்கணும். வார்த்தை என்ன சொல்லுகிறது, வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து மகிமையை கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். அந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய தீவியத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்து கொள்வாராக. ஆமென்.